ஹியூமனை விட ஏஐ வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக செயல்படும்ன்றீங்க. இ பெர்ஃபெக்ட்டா செயல்படும் அப்படின்னு சொல்றத விட, அ இத வந்து அ ஒரு அழகான அமேசான் ஸ்டோரி வச்சு பார்க்கலாம். இப்போ அமேசான் பார்த்தீங்கன்னா, அ இப்போ நம்ம ஒரு ஒரு 1000 பொருட்கள் இருக்கு. அந்த பொருளை எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு இடத்துல அடுக்கி வைக்கணும்னு நெனைக்கிறோம். ஏன்னா, அடுத்து ஒரு கஸ்டமர் கேட்குறப்போ, இந்த 3 பொருளை இங்கேருந்து எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பேக்கேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. மனிதனோட திங்கிங்கை நம்மளால் எப்படி திங்க் பண்ண முடியும்னா, வி கால் இட் அஸ் அ கேட்டகரிக்கல் திங்கிங். நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஓ இந்த பொருட்கள் இருக்குது, இதை வந்து இந்த ஏன்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் இங்கே வை, பின்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் இங்கே வை, ஸோ தட் நம்ம அதை போய் எடுத்துக்கலாம். அல்லது பெரிய பொருட்களை இங்கே வை, சின்ன பொருட்களை இங்கே வை. அப்படியே இல்லாட்டி கூட நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் இப்போ வீட்டுக்கு உபயோக பொருட்களை இந்தந்த அறையில் வைக்கலாம், சமையல் இதை இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மெஷின் எப்படி யோசிக்கும் அப்படின்னு கற்பனை இல்லை, ரியல்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு மெஷின் எப்படி யோசிக்கும்னு பார்த்தா, அதுக்கு ஒரு பொருளோட ஐடி தேவை. இதுதான் பொருள், இது இந்த ஜியோ லொக்கேஷனில் இருக்குது, அதுதான் அதோட திங்கிங். ஸோ அப்போ வந்து இந்த 1000 பொருளை இப்படி தான் அடுக்கி வைக்கணுன்ற அவசியம் போயிடுது. நீங்கள் எங்கே வேணால் வச்சுக்கலாம். அதுக்கிட்ட இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வானா அதுக்கு எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியும், அதோட ஐடி தெரியும், அது வேகமாக எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருது. ஒரு மெஷினால் என்ன அழகாக புத்திசாலித்தனமாக செய்ய முடியுமோ, அதை மனிதன் தன்னோட இதில் எப்படி புத்திசாலித்தனமாக பண்ண முடியுமோ, இதை ரெண்டையும் இணைச்சி நம்ம என்னெல்லாம் க்ரியேட்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான உலகத்தில் இருக்கோம்னு நான் பார்க்குறேன்.